வேதாரண்யம் தொகுதியும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற உட்பட்ட பகுதி என்று அழைக்கப்படுகிறது. டெல்டா மாவட்டம் என்று சொன்னால் காவிரி பாயக்கூடிய பகுதி என்று அர்த்தமாகும். ஆனால் வேதாரண்யம் மட்டும் காவிரி உட்புகுந்து பாயாமல், பாசன வாய்க்கால்கள் ஆறுகள் இல்லாமல் மானம் பார்த்த பூமியாக, மழையை நம்பிய நிலமாக, வறட்சி என்றால் தாங்க முடியாத சூழலும், வேலைவாய்ப்பு அற்ற நிலையும் சூழ்ந்திருக்கிற பகுதியாக வேதாரண்யம் இருப்பதால் இதற்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்துவிட்ட காரணத்தால் தகுதியான ஒரு தொழிலை, பசுமை தொழிலை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வேத ஆயத்தாடை பூங்காவை கொண்டு வந்து நம்முடைய சகோதரிகள் குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு தொலைதூரம் சென்று தொழில் செய்கிற பொழுது சம்பாதிக்கலாமே தவிர அவர்கள் குடும்ப உறவுகளை மறந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொழிலை நாங்கள் தேர்வு செய்தோம். இதன் அடிப்படை ஆதாரமான பணிகளை எல்லாம் முடித்துவிட்டோம். ஆணை பிறப்பிக்கப்பட்டால், அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டால் தொழில் தொடங்கும் என்கிற நிலையில் இருக்கிறது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளில் சிலர் புரிதல் இல்லாமல், ஆண்டிப்பட்டியில் அம்மா கொண்டு வந்தார்கள், அவர்களாலேயே கொண்டு வர முடியவில்லை, வேதாரண்யத்தில் இவராக கொண்டு வந்து விடுவார் என்றெல்லாம் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள். என்ன புரிதல் என்று கேட்டால், ஆண்டிப்பட்டியில் தொடங்க இருந்தது இந்த தொழில் சார்ந்த சாயப்பட்டறை உட்பட A to Z தொழில். இங்கே துணி மட்டும்தான் வரும், மற்றபடி சாயப்பட்டறை பணிகளெல்லாம் திருப்பூரிலேயே முடிந்துவிடும். துணிகள் இங்கே வந்து கட்டிங், ஸ்டிச்சிங், பேக்கிங் அவ்வளோதான். இங்கே தையல் செய்து இங்கே அனுப்பப்படும், அவ்வளோதான். துணி அங்கேருந்து வரும், அது முழுமையான துணியாக இங்கேருந்து தைத்து அனுப்பப்படும், அவ்வளோதான். இதில் வந்து பசுமை திட்டத்திற்கு மாறான எந்த செயலும் இங்கே கிடையாது. அப்ஜெக்ஷன் செய்வதற்கான எந்த வேலையும் இங்கே கிடையாது. அந்த புரிதல் இல்லாமல் அதையும் இதையும் ஒப்பிடுகிறார்கள். தவறு. இது வந்து மானியம் கொடுப்பதிலே நின்று போய்விட்டது. இல்லை என்றால் நேரம் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் பணியில் நின்றார சேர்ந்திருப்பார்கள். முதல் கட்டமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் மிக விரைவில் இந்த தொழில் தொடங்கி நம்முடைய பகுதி வேதாரண்யம் மட்டுமல்ல, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டி தாலுக்கா, கீழ்வேலூர் தாலுக்கா, நாகப்பட்டினம் தாலுக்காவில் தென்பக்கமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஸ்கூட்டரில் வந்து பணி செய்துவிட்டு போக முடியும் என்று நினைக்கிறவர்களெல்லாம் இங்கே பணியமர்த்தப்படுவார்கள். அண்மையில் நான் கத்தரிப்பழம் போயிருந்தேன். அங்கே சகோதரிகளிடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிற சகோதரிகளிடத்தில் பேசுகிற போது 10,137 ரூபாய் சாதாரண சம்பளம் கிடைக்கிறது என்று சொன்னார்கள்.
அந்த சம்பளம் அடிப்படை சம்பளமாக எல்லோருக்குமே கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பற்ற, வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற நம்முடைய பகுதிக்கு ஒரு அட்சய பாத்திரமான தொழிலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா மினி திருப்பூர் அப்படிங்கிறது ஒரு கனவு திட்டமாக வந்து இப்போ அது நாங்கள் தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகளாக வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் அண்ணன் கூட. அண்ணன் எங்களுக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, எங்களுக்கு திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து 45,000 கோடியும் உள்நாட்டு வர்த்தகம் 30,000 கோடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். திருப்பூரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் பற்றாக்குறை 50% இருக்குங்க. வடநாட்டு தொழிலாளர் நம்பி தொழில் செய்கிற மாதிரி சூழல் இருக்குது. தொழில் வந்து தமிழகத்திலிருந்து, அதாவது திருப்பூர்லேருந்து வேறு மாநிலத்துக்கு போகிற மாதிரி சூழல் இருக்குது. அதுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து 5 ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதிகமான மின்கட்டண உயர்வு, அனைத்து வகையான வரி உயர்வு, பல்வேறு பிரச்சனையால் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் செய்ய முடியாமல் தொழில் வந்து பெரிய அளவு 50% பாதிச்சிருக்குங்க. இதுக்கு மாற்றாக என்ன வேணும் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கம், அந்த சங்கத்துடைய தலைவர் நான். நம்ம சங்கம் வந்து அரசியல் சார்பட்ட அமைப்புங்க. நாங்கள் எங்கள் தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 மெம்பர்ஸ் எங்கள் அசோசியேஷன் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து எம்எஸ்எம்இ செக்டாருங்க. இந்த தொழிலை அதிகமாக பார்த்தீங்கன்னா பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் தான் பயன்படுறாங்க. அவங்க இதை செய்ய முடியும். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து செய்ய முடியாது. இந்த ஜவுளி ஆடையோட வடிவமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழிலை பண்ண முடியும். இப்போ திருப்பூருக்கு தேவை வந்து தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு நம்மளுக்கு ஒரு வேறு மாநிலத்துக்கு போட்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நல்ல வேதாரண்யம் மாதிரி ஊரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அண்ணனை சந்திக்கும் போது அண்ணன் வந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய அளவு அன்றைய முதல்வர் வந்து எடப்பாடியார்ட்ட சொல்லி உடனடியாக தொடங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இங்கே தொடங்கினோம். அண்ணன் அது 2019-20 போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அப்போ ப்ரைவேட் பில்டிங்கில் வந்து ஒரு 4 பில்டிங் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நாங்கள் வந்து தொழில் பயிற்சி கொடுத்து அப்படியே தொடங்கப்பட்டதுங்க. இந்த 5 ஆண்டுகள் பார்க்கும்போது ஆட்சிகள் மாற்றம் வரும்போது அது அப்படியே தோய்வாயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற அமைச்சரை சந்திக்க ட்ரை பண்ணோம். கொண்டு போய் நாங்கள் அப்போ ஜவுளித்துறை அமைச்சரை இருக்காருங்களா காந்தி, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையுடைய தேவைகளை புரியாமல் அவங்க கட்சியில் உள்ள வேறுபாடுகள், அந்த அந்த வேறுபாடில் அவங்க எல்லாம் பயணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த தொழில் அப்படியே இங்கே வர வேண்டிய வேதாரண்யத்துக்கு வர வேண்டியது அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. இருந்தாலும் 4 நிறுவனங்கள் இங்கே தொடர்ந்து 5 ஆண்டுகள் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. இது எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துட்டோம். திருப்பூருக்கு வந்து தொழிலாளர் நிறைந்த ஊர் வந்து வேதாரண்யங்க. திருப்பூர் ஏன் டெவலப் ஆச்சுன்னா அதிகமான தொழிலாளர்கள் இன்னைக்கு வேதாரண்யத்தில் இருக்கிற மாதிரி பெண் தொழிலாளர்கள் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருந்ததுங்க. இன்னைக்கு திருப்பூர் அது இல்லை. இன்னைக்கு வடநாட்டு தொழிலாளர் நம்பி தொழில் செய்கிற மாதிரி சூழல் இருக்குது. 5 லட்சம் வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து திருப்பூர் இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா திருப்பூரில் நின்று போயிடு. இன்றைக்கி வந்து தொழில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கஷ்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலை மாறிட்டு இருக்கு. நாம் ஐரோப்பாவோட வந்து வரியில்லா ஒப்பந்தங்கள் வந்து இப்போ சைன் ஆகிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய வரி டேரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ ஆர்டர்கள் நிறையா வர மாதிரி சூழல் இருக்குது. ஆனால் ஆர்டர்கள் வந்தால் எங்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் தொழிலாளர் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு வந்து வேதாரண்யங்கிறது வந்து மினி திருப்பூருங்கிறது வந்து 5 வருஷம் முன்னோட்டமாக நாங்கள் பார்த்துட்டோம். அருமையான மினி திருப்பூருங்கிறது வேதாரண்யம் தான். இது வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அண்ணன் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. நிறையா எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்காங்க. ஆனால் வந்து தொழில் நகரமாக மாறணும் வேதாரண்யம் அப்படின்னு நினைக்கிற அண்ணன் மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கூட பயணித்து எங்கள் தொழிலை பற்றி முழுமையாக அண்ணனுக்கு தெரியும். நாங்கள் வந்து பார்த்து 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கலெக்டர் 2-3 கலெக்டர் பார்த்தோம். டெல்லி பயணித்தோம், நிதியமைச்சரை பார்த்தோம், பிஎஸ் கோயலுங்க, முருகன், இப்படி எல்லா மினிஸ்டரும் பார்த்து நாங்கள் வந்து இன்னுமே வந்து தொடர்பு இருக்கிறோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இது ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை கொண்டு வர முடியும். வரும் காலங்களில் வேதாரண்யம் வந்துங்க தொழில் நகரமாக மாறக்கொண்ட 100% வாய்ப்பு இருக்குது. அது அண்ணனுடைய தலைமையில் தான் முடியும். ஏன்னா வந்து அதோடைய புரிதல் வேணும். அண்ணனுக்கு இந்த புரிதல் இருக்குது. இந்த தொழிலை வந்து இங்கே வேதாரண்யத்தில் வந்து
மினி திருப்பூரை ஒரு தொழில் நகரமாக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையின் மட்டும்தான் இதோடைய முதல் விதை. அது அண்ணங்கிட்ட இருக்குது. இதனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்துங்க ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்று இந்த வேதாரண்யம் வந்து வரும் காலங்களில் வந்து தொழில் நகரமாக மாறணும் அப்படின்னு எண்ணத்தை அடிப்படையில் அண்ணனுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து வேதாரண்யம் வந்து ஒரு தொழில் நகரம் மாறு. அதுக்கு முழுக்க அண்ணன் கையில் தான் இருக்குது. நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோங்க. ஏன்னா வந்து ஆட்சி மாற்றமே தொழிலுக்குண்டான வழி பிறக்குங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எங்கள் திருப்பூர் மாதிரி ஊரில் தொழில் நகரங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து பெரிய அளவு பாதித்து தொழில் விட்டு வெளியே போகிற மாதிரி சூழல் இருக்குது. இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அது எடப்பாடியாருடைய தலைமையில். ஏன்னா அவர் ஈஸியாக போய் பார்க்கலாம். நாங்கள் தொழில்துறை சேர்ந்தவர்கள் ஈஸியாக பார்க்கலாம், பேசலாம். அண்ணன் மூலியம் ஒரு 5-6 ட்ரிப் நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்தளவு ஒரு இயல்பான ஒரு மனிதர். அதே மாதிரி இங்கே இருக்கிற அண்ணன் வந்து வயசு மணின்னு அவர் பார்த்து அவர் அதே மாதிரி தான். எல்லாம் ஒரு குடும்பத்தில் பழகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைமை ஒரு அண்ணன் தலைமையெல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தணும். இங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா எங்களோட தொழில்துறை இதெல்லாம் இங்கே வரணும் அப்படின்னா அண்ணனாடைய சப்போர்ட்டில் இங்கே வர முடியும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இதை வந்து முழுமையாக பயன்படுத்தி வரும் காலங்களில் வந்து இந்த வேதா ஆயுதாடை பூங்கா வந்து இங்கே செயல்படுறதுக்கு 100% வந்து நடக்கும். அது அண்ணனுடைய தலைமையில் நடக்கும். எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.